ஸோ இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டேஜில் எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு தாவேகாவுக்கு டிஎம்கே பேசுறது தான் வேலை, வேற வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எல்லாருமே வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நின்று என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அதை பேச மாட்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா திமுகவுக்கு தான் வராங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டது? அது ஒரு பிரேக். இந்த மாதிரி ஒரு சம்பவம், கரூர் துயர சம்பவம் நடந்துருச்சு. இதில் ஒரு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அவர்களோட தொண்டர்கள், கழக தோழர்கள் எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, டவுனாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நடந்துச்சுன்ட்டு டவுனாக இருக்காங்க. அப்போ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது அந்த கட்சியோட ஃபல்க்ரம் யார், முகம் யார்? விஜயன் தான். இப்போ நம்ம தான் ஆதரவாக ஒரு மாதமாக பேசுகிறோம், போகிறோம், வரோம், என்ன பண்ணாலும், எடுத்து உண்மையை சொன்னாலும், எதை செஞ்சாலும் யார் சொல்லணும்னு இருக்குல்ல. சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் அதுக்கான மரியாதை, அதற்கான ஒரு தகுதி இருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது ஓகேடா காமேஷ்னா சொல்லியிருக்காரு, ஓகேடா முஸ்தபா சொல்லியிருக்காரு, ஓகேடா அவர் சொல்லியிருக்காரு, ஓகேடா இவர் சொல்லியிருக்காருன்ற தாண்டி அது விஜயன்னாவும் பொதுச் செயலாளரும் எடுத்து பேசும்போது, ஆதவ் ப்ரோ எடுத்து பேசும்போது, அது தலைமை எடுத்து பேசும்போது அவங்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் இப்போ ஓட்டிகிட்டு இருந்தவன், வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவன் இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவான் அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம். அதுதானே கணக்கு. ஸோ அதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் வேறு எதுவும் ஏங்க அரசியல் பண்ணா பின் அவையலா பண்ணுவாங்க, அதுதான் பேசுவாங்க.